Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தய போட்டியில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததால் மாடுகள் மிரண்டு விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராஜா. வணக்கம், என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூரில் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் திமுக சார்பில் நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தின் பெரிய மாடு பிரிவில் 13 மாடுகளும், நடுமாடு பிரிவில் 21 மாடுகள், சின்ன மாடு பிரிவில் 56 மாடுகள் என மொத்தம் 90க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்ற நிலையில் இப்போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியின் போது நடுமாடு பிரிவில் போட்டி தொடங்கிய நிலையில் போட்டியின் பங்கேற்ற மாடு ஒன்று மிரண்டு பந்தய தூரத்தை ஓடியது. இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த போட்டியின் போது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் போட்டியை காண போட்டி தொடங்கும் இடத்தில் இருந்து சாலையின் நடுவே நீண்ட தூரமாக நின்றிருந்தனர். அப்போது இந்த விபத்து ஏற்பட்டவுடன் போட்டி தொடங்கிய நிலையில் அதிகப்படியான மக்கள் சாலையின் நடுவே நின்றிருந்ததால் இந்த விபத்தின் போது மாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி சாரதிகள் கீழே விழுந்தனர். இதனால் அவர்கள் மீது சாரதிகள் மீது மாட்டு வண்டிகள் ஏறி சிலருக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் இந்த மாடுகள் மோதியதில் மாட்டு வண்டிகள் பின்னி பிணைந்தது. இதனைத் தொடர்ந்து போட்டி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டும் மோதிய மாட்டு வண்டிகளை மீட்டும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் தொடர்ந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த போட்டியின் சுற்றுவட்டார பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாட்டு வண்டி உரிமையாளர்களும் மற்றும் சாரதிகள் பங்கேற்றனர். மேலூர் பகுதிகளில் குறிப்பாக மேலூர் பகுதிகளில் இது போன்ற மாட்டு வண்டி பந்தயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் காவல்துறையினரும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வைக்க வேண்டும் என மாட்டு வண்டி உரிமையாளர்களும் மற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.